இன்னைக்கு ஹாரன் சைக்கோ கடுப்பாக்கிக்கிட்டா ரயில்வே ஸ்டேஷன் ரோட்ல. அந்த ரோடு எப்பவுமே டிராஃபிக்கா இருக்குன்னு தெரியுது. இந்த ஹாரன் சைக்கோங்கலாம் எதுக்கு அதுல வரீங்க? காலியான மைதானத்துல போய் வண்டி ஓட்ட வேண்டியதுதானே. அவரோட வைஃப் வேற பின்னாடி உட்கார்ந்து ஒரு காத அப்படியே அடைச்சு வச்சு உட்கார்ந்துட்டு இருக்குது. தலைவலி. அப்புறம் போகவும் மாட்றாரு. ஸ்பீடாவும் வரதில்ல, ஸ்லோவாவும் வரதில்ல. அப்படியே போயிட்டு இருக்காரு. ஹாரன் அடிச்சு முன்னாடியாச்சும் போணும்ல. அதுவும் போறதில்ல. ஓட்டவும் தெரியலன்னு நினைக்கிறேன் அதுக்கு. அவர் பக்கத்துல போனா அந்த ஜிஹெச் ட்ரெய்னிங்ல அவர்கிட்ட போய் நான் கேட்கிறேன். "எதுக்குண்ணே இப்படி ஹார்ன் அடிச்சுட்டு போறீங்க?" அப்படிங்கிறேன். "அம்மா நீயும் ஹார்ன் அடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டே இரும்மா. இல்லன்னா இங்கேயே நிக்க வேண்டியதுதான். அவ்ளோ டிராஃபிக்மா. ஹார்ன் அடிச்சா தான்மா வழி விடுவாங்க. நீ ஹார்ன் அடிச்சுட்டு போயிட்டே இரு" அப்படின்றாரு. அண்ணா ஹார்ன் அடிக்காதீங்கண்ணா. எல்லாத்துக்கும் வண்டி ஓட்ட தெரியும். டிராஃபிக்கா இருக்கிறனால தானே போறதில்ல. நீ எங்க எதுக்கு தலையே வலிக்குதுன்னு அப்படின்ற. "அம்மா நீ ஹார்ன் நீ இப்படியே நின்னுட்டு இருந்தா இங்க ரோட்லயே நிக்க வேண்டியதுதான்" அப்படின்னு அவர் சொல்லிட்டு அப்படியே போயிட்டாரு. அப்புறம் நான் வண்டி ஸ்டாப் பண்ணி அங்கேயே நின்னுட்டேன். அந்த சவுண்டு கொஞ்சம் போகட்டும் அப்படின்னு. அவரு போய் 10 நிமிஷம் கழிச்சு தான் நானே வண்டி எடுத்துட்டு வந்தேன். அவ்ளோ டென்ஷன் பண்ணிட்டாரு. கொஞ்ச நேரத்துக்கே இப்படின்னா, அந்த அம்மா அவர் கூட பைக்ல எத்தன வருஷமா போயிட்டு இருப்பாரு. எப்படி இருப்பாருங்க யோசிச்சு பாருங்க. கொஞ்சம் தயவு செஞ்சு ஹார்ன் தேவைக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்க எல்லாரும் ரோட்ல வண்டி ஓட்டுறப்போ.